இளையோர் திறன். கதை கூறுதல். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் படிப்பில் முதல் மாணவன் இல்லை. விளையாட்டிலும் பெரிய வீரன் இல்லை. பாடவும் தெரியாது, ஆடவும் தெரியாது. இதனால் பள்ளியில் சில நண்பர்கள் அவனை பார்த்து, உனக்கு என்ன திறமை இருக்கிறது என்று அடிக்கடி கேலி செய்தார்கள். ஒரு நாள் வீட்டுக்கு வந்த அருண் மிகவும் கவலையுடன் தன் பாட்டியிடம் கேட்டான். பாட்டி, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இல்லை என்று கேட்டான். பாட்டி சிரித்துக்கொண்டே ஒரு சிறிய மண்ணெண்ணெய் விளக்கை கொண்டு வந்தார். அந்த விளக்கை ஏற்றி வைத்து கேட்டார், இந்த விளக்கு எப்படி எரிகிறது? அருண் சொன்னான், திரி இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, அதனால்தான் எரிகிறது. பாட்டி மீண்டும் கேட்டார், திரி மட்டும் இருந்தால் எரியுமா? இல்லை. எண்ணெய் மட்டும் இருந்தால் எரியுமா? அதுவும் இல்லை. அப்படியென்றால் இரண்டும் சேர்ந்தால்தான் வெளிச்சம் கிடைக்கும். பாட்டி மெதுவாக சொன்னார். அதே போலத்தான் மனிதனுடைய திறமையும். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தீப்பொறி இருக்கிறது. ஆனால் அதை முயற்சி என்ற எண்ணெயாலும் பயிற்சி என்ற திரியாலும் ஏற்ற வேண்டும். அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன. அடுத்த நாள் முதல் அவன் தன்னை பற்றி கவலைப்படவில்லை. தினமும் அதிகாலையில் எழுந்தான். பள்ளிக்கு செல்லும் வழியில் உடைந்த கிளைகளையும் கற்களையும் அகற்றினான். பள்ளியில் ஆசிரியர் சொல்லும் ஒவ்வொரு சொல்லையும் கவனமாக கேட்டான். வீட்டிற்கு வந்ததும் தன் அம்மாவிற்கு உதவி செய்தான். மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றினான். வயதான தாத்தா பாட்டிகளுக்கு சாலையை கடக்க உதவி செய்தான். எந்த வேலையாக இருந்தாலும் என்னால் முடிந்ததை நான் செய்வேன் என்று கூறினான். அதை பார்த்த நண்பர்கள் மீண்டும் சிரித்தார்கள். இதுவும் ஒரு திறமையா என்று கேட்டார்கள். ஆனால் அருண் யாரிடமும் கோபப்படவில்லை. அவன் அமைதியாக தனது முயற்சியை தொடர்ந்தான். அப்படியே ஆண்டுகள் கடந்தன. அருண் 10ஆம் வகுப்பை முடித்தான். பிறகு மேற்கொண்டு படிக்கவில்லை. ஆனால் சிறுவயதிலிருந்தே அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. அதுதான் ஊரை சுற்றுவது. முதலில் சில நாட்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் சுற்றுலா தலங்களை சுற்றினான். அவ்வாறு சுற்றும்போது தன்னுடன் ஒளிப்பட கருவியையும் எடுத்துக்கொண்டு படம் பிடித்து அதை யூடியூபில் பதிவேற்றினான். முதலில் நிறைய பேர் அவனின் காணொளிகளை பார்க்கவில்லை. அவனும் இந்த துறையில் இருக்கும் சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். தமிழ்நாட்டில் உள்ள பல சுற்றுலா தலங்களுக்கு சென்று அங்கு எப்படி சுற்றி பார்ப்பது, எங்கு தங்குவது, எங்கு சாப்பிடுவது என்ற அனைத்தை பற்றியும் விவரித்து கூறினான். நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பின்தொடர்பவர்கள் அதிகமானார்கள். தமிழ்நாடு மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களுக்கும் பயணம் செய்ய தொடங்கினான். பிறகு இந்தியா முழுவதும் பயணம் செய்து அந்த காணொளிகளை பதிவேற்றினான். தற்போது மக்கள் அவனின் காணொளிகளை அதிகமாக பார்க்க தொடங்கினர். அதன் மூலம் நல்ல வருமானமும் பெற்றான். அவன் புது புது காணொளிகளை போட போட அவனின் வருமானமும் பெருகியது. இப்போது யார் அவனுக்கு திறமை இல்லை என்று கேலி செய்து சிரித்தார்களோ அவர்களே அவனின் ரசிகர்களாக மாறிப்போனார்கள். தற்பொழுது தானே ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதில் 10 பேர் வேலை செய்யும் அளவுக்கு தனது தரத்தை தன் முயற்சியால் உயர்த்தி கொண்டான். இன்னும் ஆண்டுகள் செல்ல செல்ல உலகம் முழுவதும் ஊர் சுற்றும் நபராக மாறிப்போனான். தான் நினைக்கும் நாட்டிற்கு சென்று வந்தான். தான் நினைத்த வாழ்க்கையை வாழ்வது மட்டுமின்றி அதன் மூலம் வருமானத்தையும் பெருக்கினான். தற்பொழுது ஒரு சுற்றுலா நிறுவனத்தையே உருவாக்கி அதன் மூலம் உலகம் முழுவதும் சுற்றுலா செல்பவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறான். இவற்றையெல்லாம் பார்த்த அந்த பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஒரு புதிய பழக்கத்தை தொடங்கினார்கள். ஒருவர் மற்றவரை கேலி செய்யவில்லை. ஒவ்வொருவரின் திறமையையும் மதிக்க ஆரம்பித்தார்கள். யாராவது ஓவியம் நன்றாக வரைவார்கள், யாராவது அழகாக பேசுவார்கள், யாராவது வேகமாக ஓடுவார்கள், யாராவது பிறருக்கு உதவுவார்கள். அவர்கள் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள், திறமை என்பது பரிசு வாங்குவதற்காக மட்டுமல்ல, பிறருக்கு பயன்படுவதற்காகவும் இருக்க வேண்டும் என்று. இந்த கதையின் கருத்து என்னவென்றால், ஒரு சிறிய தீப்பொறி சரியான நேரத்தில் ஏற்றப்பட்டால் உலகையே ஒளிரச் செய்யும். அதே போல ஒரு சிறிய திறமை கூட தொடர்ந்து முயற்சி செய்தால் பெரிய சாதனையாக மாறும். புத்தகத்தை மனப்பாடம் செய்து தேர்வெழுதி வெல்வது மட்டும் திறமையல்ல, தன் திறமையை எப்படி வேண்டுமானாலும் நிரூபிக்கலாம் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டினான். எல்லோரும் அவனின் திறமையையும் உழைப்பையும் பார்த்து வியந்து பாராட்டினர். ஆகவே நண்பர்களே, நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். நமக்குள் இருக்கும் திறமையை கண்டுபிடிப்போம். அதை தினமும் வளர்ப்போம். முயற்சியை ஒருபோதும் கைவிடாமல் இருப்போம். ஏனெனில் திறமை பிறப்பால் வரலாம், ஆனால் சாதனை விடாமுயற்சியால் மட்டுமே வரும். நன்றி, வணக்கம்.